ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி நம்ம ட்ரேட் எடுத்துக்கப்புறம் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனலுக்கு கீழே இருக்கிற டெலகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிரேக்கிங் லெவல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் என்எஸ்சி சைட்டில் ஆப்ஷன் டேபிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், அதை நம்ம ஃப்ரீயாகவே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் டெய்லி. அது மட்டும் இல்லாமல் செல்லர்ஸோட பிஇபி லெவலும் நம்ம ஃப்ரீயாக அப்டேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் என்எஸ்சி சைட்டில் போய்ட்டு அந்த ஆப்ஷன் டேபிளை எப்படி பார்க்குறது, அதை வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கிறதுன்ற வீடியோவும் நம்ம சேனலில் ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து ஆப்ஷன் ட்ரேட் எடுக்கிற செல்லர்ஸாக இருந்தாலும் சரி, பையர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது பார்த்திங்கன்னா 21,495 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. எஸ்டர்டே ஐ பிரேக் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே. ஓகேங்களா, நம்ம எப்போவுமே ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 21,530 பக்கமாக இருந்தது. அப்போது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, எஸ்டர்டே ஐ பிரேக், ஓப்பனுக்கு மேலே பாசிட்டிவ் மார்க்கெட், க்ளீன் பாசிட்டிவ் மார்க்கெட். ஓகேங்களா, இது நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இந்நேரம் உங்களுக்கே தெரியும் கால் தான் அப்படின்ட்டு. நம்ம வந்து எல்லாருமே காலை தான் எடுப்போம் அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஓகே. இப்போ மார்க்கெட்டு 530 இருக்கும்போது இந்த மணியில் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இந்த மணின்றது யார்? ப்ரைஸ் எங்கே இருக்கோ அதுக்கு கீழே இருக்கிற கால் ஆப்ஷன் இந்த மணி, மேலே இருக்கிற புட் ஆப்ஷன் இந்த மணி. ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது 21,500ன்ற கால் ஆப்ஷன் இந்த மணி, மேலே இருக்கிற 21,550, 21,600 புட்டு எல்லாமே இந்த மணி தான். ஓகேங்களா, மார்க்கெட் பாசிட்டிவ்ன்றதுனால கண்டிப்பாக நம்ம கால் ஆப்ஷனை தான் பார்க்கணும், புட் ஆப்ஷன் பார்க்கவே கூடாது. கால் ஆப்ஷனால் பர்ஃபார்ம் பண்ண முடியல, மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, ஆனால் கால் ஆப்ஷனால் பர்ஃபார்ம் பண்ண முடியல மீன்ஸ் அவன் வந்து ஆக்சுவலாக வந்து அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியாமல் எதனா ஸ்டக் ஆகிறான், அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைக்கிறான் அப்படின்னா தான் நம்ம போயிட்டு புட் ஆப்ஷனையே பார்க்கணும். அது வரைக்கும் நம்ம போய் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா, ஓகே. எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா இவனும் ப்ரீமியமும் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே தான் 15 மினிட்ஸ் சொல்லலாம். ஆனால் எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகலை. ஓகேங்களா, அதாவது ஸ்பாட் மார்க்கெட் எஸ்டர்டே ஐக்கு மேலே தான் இருந்தான். ஆனால் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணி கால் ஆப்ஷனே வந்து ஐயை பிரேக் பண்ணலை. அதனால தான் இவ்வளோ ஸ்லோ மார்க்கெட். ஓகேங்களா, இவ்வளோ மேலே போய் புல்பேக் வந்து கடைசி டைமில் மேலே போகிறான். ஓகேங்களா, இதை எல்லாமே புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா, எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகியிருந்தால் காலையிலே பறந்துட்டுருக்கோம் மார்க்கெட். ஓகேங்களா, எஸ்டர்டே ஐ பிரேக் பண்ண முடியல அப்படின்றதுனால தான் மார்க்கெட் இவ்வளோ ஸ்லோவாக போயின்னு இருக்குது. ஓகேங்களா, அதனால தான் வந்து இந்த ஸ்லோ. ஓகேங்களா, ஓகே. இவன் வந்து ஓப்பன் ஆனதே பார்த்திங்கன்னா நம்மளோட அட்வான்ஸ் லெவல் 101 தான் ஓப்பன் ஆனான். ஓகேங்களா, சப்போர்ட்டில் தான் ஓப்பன் ஆனான் க்ளீனாக. ஒரு 15 மினிட்ஸில் இவன் அதை பிரேக் பண்ணி அடுத்த கேண்டிலே புல் பேக் வந்துட்டான் அவன். ஓகேங்களா, புல் பேக் வந்துட்டு தான் மேலே போனான். என்ட்ரி நம்ம அங்கே தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் ரெண்டுமே அடிச்சிட்டான் அவன் டக்குன்னு. ஒரு 140 வரைக்கும் போச்சு மார்க்கெட்டு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபால், அகெயின் புல் பேக்கில் வந்து நின்று திருப்பியும் ஒரு அழகான ரேலி, சரியான ரேலி ஆச்சு மார்க்கெட்டு. ஓகேங்களா, பாருங்கள், அதே 101 வந்து நின்று மார்க்கெட்டு அழகாக மூவ் ஆகுது. ஆக்சுவலாக இங்கே நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா 2 கேண்டில் இன்னும் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா 15 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் வரும் உங்களுக்கு. 15 பாயிண்ட்டாக 85 தான் மார்க்கெட். ஆக்சுவலாக 88 வரைக்கும் தான் வந்தது, 85ன்றது வரல மார்க்கெட்டு. ஓகேங்களா, அதனால் இந்த என்ட்ரியை நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் பிடிச்சிருக்க முடியும். ஆக்சுவலாக 101, 210, 100 பாயிண்ட்டு, ஜஸ்ட் ஒரு 15 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் எடுத்து 15 பாயிண்டில் கூட கட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா, 101 தான் 25 பாயிண்ட் ஸ்டார்டிங்லேயே கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அகெயின் புல் பேக் வந்து தான் மேலே போனான் அவன். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான். ஆக்சுவலாக ஒரே ஒரு பாயிண்ட் தான் நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக இவன் வந்து சப்போர்ட்டில் எடுத்து அட்வான்ஸ் லெவலில் மேலே போகும்போது இவனோட ஆப்பனண்ட் மீன்ஸ் 580 புட்டு, 600 புட்டு எல்லாமே அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைக்கணும். எக்ஸாக்டாக இவங்க எல்லாமே கீழே தான் உடைச்சிருந்தாங்க. ஓப்பனே பார்த்திங்கன்னா 600 புட்டு அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே தான் இருந்தான். இன்னொன்று இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே லோவுக்கு கீழே. ஓகேங்களா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே லோ 120 அப்படின்னா, 130 அப்படின்னா இவன் வந்து பார்த்திங்கன்னா 500க்கு வரமாட்டான்னு தான் அர்த்தம். 470க்கு வரமாட்டான்னு தான் அர்த்தம். 470க்கு வரமாட்டான்னு அப்போ அங்கே இருக்கிற 500 தான் நான் பர்ஃபார்ம் பண்ணணும். ஆப்ஷன் கிரீக்ஸ் பிரகாரம் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இது கிரீக்ஸை பற்றி தெரியாதவங்க நம்ம சேனலில் கிரீக்ஸ் வீடியோ இருக்குது, அதை போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் அது. ஓகேங்களா,
க்ளீனாக இங்கே காலையிலே சொல்லிட்டான். இன்னொன்று இவன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைக்கிறான், அவன் மேலே உடைக்கிறான். அப்போ அவன் தானே பெர்ஃபார்ம் பண்ணணும். ரெண்டாவதும் பாருங்கள், அடுத்த அட்வான்ஸ் லெவலையும் கீழே உடைக்கிறான், கீழே உடச்சி கீழே தான் வரான். ஓகேங்களா? அதனால் எல்லாமே கரெக்டாக இருந்ததுனால தான் கால் ஆப்ஷனை ஃபஸ்ட் ஆஃப்லேயே நம்ம எடுக்க முடிஞ்சுது. இல்லைனா வெயிட் பண்ணி 2 பேருமே சப்போர்ட்டில் இருந்தாங்கன்னா வெயிட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். ரொம்ப ஈஸியான மார்க்கெட் தான் கைஸ். ரொம்ப கஷ்டம்லாம் இன்றைக்கி கிடையாது. ரொம்ப ஈஸியாக, ஏன்னா மார்க்கெட் பாசிட்டிவ், ப்ரீமியமும் க்ளீனாக பாசிட்டிவாக இருந்தது. ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, மெயின் ஓப்பன். ஓகேங்களா? ஓப்பனுக்கு மேலே, அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஐ வரைக்கும் தான் போவோம். ஏன்னா ஐயை பிரேக் பண்ணலை ப்ரீமியம். ஓகேங்களா? அதுவே உங்களுக்கு டார்கெட் 25 பாயிண்ட் இருந்தது. ஓகேங்களா? நீங்கள் 100ல் எடுக்கிறீங்க, இல்லை 101ல் எடுக்கிறீங்கன்னா ஐ தான் நீங்கள் கரெக்டாக ஃபஸ்ட் டார்கெட்டாக வைக்கணும். ஏன்னா ஐ பிரேக் பண்ணால் தான் அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருப்போம். ஆனால் ஐ பிரேக் பண்ணலன்னும் போது நீங்கள் ஐ வரைக்கும் தான் வைக்கணும். ஓகேங்களா? அப்படி பார்த்தா கூட 25 பாயிண்ட் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான மார்க்கெட் தான், கஷ்டமான மார்க்கெட் கிடையாது கைஸ். ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி இன்றைக்கி ஸ்டாக் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ராம்கோ சிமெண்ட் தான் எடுத்தோம் நம்ம. இது வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரெடிக்ஷன் பண்ணுது. நல்ல ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டு. ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம் தான் ட்ரேடிங்கே. அது 3 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணான் அம்புஜா சிமெண்ட்டு. ஆக்சுவலாக இங்கே தான் ஓப்பன் ஆக போகிறான். 1001 தான் இவனோட ஓப்பன் ப்ரைஸு. இவன் இங்கே தான் ஓப்பன் பண்ண போகிறான். நம்ம 1000ன்ற கால் ஆப்ஷன் தான் எடுப்போன்றதெல்லாம் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடியே டிசைட் பண்ணியாச்சு. அது 1000ன்ற கால் ஆப்ஷன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அவனுக்கு அட்வான்ஸ் லெவல் 14ன்றது எல்லாமே உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஜஸ்ட் நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆனவொன்னே க்ளீனாக அவன் அட்வான்ஸ் லெவல் தாண்டானா, ஓப்பனுக்கு மேலே இருக்கானான்னு பார்த்து எடுப்பீங்க. அவ்வளோதான். 14 எடுத்திருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 38 வரைக்கும் போச்சு. கிட்டத்தட்ட 15-20 பாயிண்ட் கிட்ட போச்சு. நம்ம இதில் வந்து வெறும் 4 பாயிண்ட்லேயே வெளியே வந்துட்டோம். ஓகேங்களா? 4 பாயிண்ட்டுனாலே ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 850 ரூபா, 3400 ரூபா. ஜஸ்ட் ஒரே கேண்டில் தான் இது. ஸ்டாக் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ட்ரேடிங்லேயே உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிடும். என்ட்ரி இல்லைனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடுத்த செகண்டே. ஓகேங்களா? அதனால் இண்டெக்ஸில் பண்ணுறதோட ஸ்டாக் ஆப்ஷனில் தான் அதிக ப்ராஃபிட்டு, ஈஸியாகவும் இருக்கும். எல்லோரும் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், இது எல்லாமே தான் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது தேவைப்படுறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.